அவ்வளவுதான் 2 மேட்ச் தோத்துட்டாங்க. பேட் கமின்ஸ் சேப்பாக்கம் ஸ்டேடியம் சைலன்ஸ் ஆக்க போறாரு. அப்படி இப்படின்னு ரூமர்ஸ் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் வாய் அடக்க வச்சிருக்காங்க சிஎஸ்கே. நேத்து மேட்ச் சிஎஸ்கே வின் பண்ணி எஸ்ஆர்எச் தெறிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரீசெண்டா சோஷியல் மீடியால காவ்யா மாறன் தான் ஹைலைட்டா இருந்தாங்க. பேட் கமின்ஸ் மாதிரி ஸ்ட்ராங்கான பிளேயரை சூஸ் பண்ணி இருக்கோம், கண்டிப்பா இந்த வருஷம் ஐபிஎல் டிராஃபி நமக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காவ்யா மாறன் இப்போ லைட்டா ஜர்க் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கியமான ரீசன் ஆர்சிபியோட ரிவெஞ்சும் சிஎஸ்கேவோட ரிவெஞ்சும் தான். லாஸ்டா நடந்த எஸ்ஆர்எச் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணதுக்கு அப்புறம் காவ்யா மாறன் செம கடுப்பாயிட்டாங்க. சரி, சிஎஸ்கேவை செகண்ட் டைமா வின் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்த எஸ்ஆர்எச் டீமுக்கும் காவ்யா மாறனுக்கும் ரிவெஞ்ச் கொடுக்கிற விதமா சிஎஸ்கே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஷாட்ஸ் எல்லாம் கொடுத்து காவ்யா மாறனையே ஷாக்காக வச்சுட்டாங்க. அடுத்து ருத்துராஜ் கடைசி ஓவர்ல 98 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆயிட்டாரு. என்ன இன்னொரு 2 ரன் எடுத்திருந்தா செஞ்சுரி அடிச்சிருக்கலாம். அடுத்து என்ன தல தோனியோட என்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் பால்லயே தோனி அவுட் ஆயிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷி அகர்வால் பதறிட்டாங்க. ஆனா அந்த பால் மிஸ்ஃபீல்ட் ஆகி பவுண்டரிக்கு போயிடுச்சு. இத பார்த்து செம வைப் ஆயிட்டாங்க சாக்ஷி அகர்வால். அடுத்து 1 ரன் எடுத்து மொத்தமா 5 ரன் எடுத்திருக்காரு தோனி. 5 ரன் எடுத்தாலும் தல தரிசனத்தை பார்த்துட்டோம் அப்படிங்கிற நிம்மதியோட சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்தாங்க. சிஎஸ்கே 212 ரன்ஸ் எடுத்து பயங்கரமா விளையாண்டாலும் இதெல்லாம் 15 ஓவர்லயே எஸ்ஆர்எச் அடிச்சு நொறுக்கிடுவாங்க அப்படின்னு எல்லாரும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஐபிஎல்ல ஹையஸ்ட் ஸ்கோர் எடுத்த டீம் நாங்க தான் கெத்தா சுத்திட்டு இருந்த எஸ்ஆர்எச் 134 ரன்ஸ் எடுத்து ஆல் அவுட் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிள்ல 3rd பிளேஸ்ல இருக்காங்க சிஎஸ்கே. இதே ஃபயரோட சிஎஸ்கே விளையாண்டாங்கன்னா கண்டிப்பா ஐபிஎல் ட்ராஃபி வின் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான ஐபிஎல் அப்டேட்டோட நான் உங்களை வந்து பார்க்கறேன். Thank you.